சார் என்னுடைய பேர் தமிழ்ச்செல்வன். நான் எண்ணூர் சத்தியானந்த நகர்ல கிட்டத்தட்ட 44 வருஷமா நான் வந்து வச்சுக்கிறேன். நான் பிறந்து வந்த ஊரு கிட்டத்தட்ட என்ன பாத்தீங்கன்னா எண்ணூர் வந்து ஒதுக்கப்பட்ட ஏரியா. வடச்சென்னையே வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா எண்ணூருக்குன்னு ஒரு தனி ரெட் அலர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இங்க சுத்தி பாருங்க 1008 சிம்லி. இந்த பக்கத்துல இருந்து அனல் மின் நிலையத்துல இருக்கிற சாம்பலும் நாங்க தான் சுவாசிக்கிறோம். பவுண்டரின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அங்க இருக்கிற அந்த கரிமண்ணும் நாங்க தான் உள்வாங்குறோம். இது இல்லாம ரசாயன தொழிற்சாலைகள் இருக்கு 2, அதுல இருக்கிறது நாங்க தான் உள்வாங்குறோம். இதெல்லாம் வாங்கி பல போராட்டம் நடத்தி எங்களுடைய வாழ்வாதாரமே இறந்து போய் நிக்கிற நேரத்துல இப்ப சிபிசிஎல் கம்பெனியும் கல்ஃப் கம்பெனியும் இந்த மாதிரி மணலில் இருக்கிற ஆயில் கம்பெனிங்கெல்லாம் அவங்களோட கழிவு நேற்று திறந்து விட்டுட்டு நேற்று நைட்டு என்ன பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டிரைனேஜை திறந்தா இன்னும் கேஸ் வருமோ வந்து மூச்சு திணறல், கண் எரிச்சல், வாந்தி எடுக்கிற அளவுக்கு வந்து எங்களை மக்கள் வந்து பெருசா பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா இங்க ஊர் திருவிழா நடக்கிறதுனால எல்லாருமே பெரிய இது. ஆனா நேற்று மழை பெஞ்சதுனால எங்களால என்ன பண்ண முடியல. எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இதை பொலிஷன் கடவுள் பண்ணிட்டோம், காவல்துறைக்கு கால் பண்ணிட்டோம், பத்திரிகையாளருக்கு கால் பண்ணிட்டோம். எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் மீறியும் பத்திரிகையாளர் நைட்டு வந்தாங்க. வந்து விஷயத்த சொன்னோம். நாளைக்கு காலை பொலிஷன் கண்ட்ரோல் இன்னைக்கு வந்து வேலை செஞ்சிருக்காங்க. செஞ்சு என்ன சொன்னா, சார் இது கண்டிப்பா அந்த ரசாயன தொழிற்சாலையில மனித இருக்கிற தொழிற்சாலையில ஏதோ வந்திருக்கு சார், அது நான் ஏதாவது பார்த்து ரெக்டிஃபை பண்ணி தரேன்னு சொல்றாங்களே தவிர இன்னைக்கு அந்த ஸ்மெல் வீசுது 2வது நாள். எப்பவுமே இவங்களுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் மழை செஞ்சு இது மாதிரி சாயங்கால நேரத்திலயோ நைட் நேரத்திலயோ தெரியாது. இவங்க வந்து உழைப்பாளி மக்கள் தானே, தொழிலாளர் தானே, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, படிப்பிற மக்கள்ன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க விடுறது கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. இதுதான் சார் நடக்குது. இன்னைக்கு அந்த ஆயுள் கலந்து இந்த ஒரு விஷயம் வந்ததுனால கிட்டத்தட்ட தேன்படை வீதி, காட்டுக்குப்போ, எண்ணூர் குப்பம், மோத்தார் குப்பம், இது மாதிரி வந்து ஆத்துல மீன் பிடிக்கிற தொழிலாளர் மீனவர்களுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு. இதுல மீறி எங்களை உயிர் போற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து நிற்கிறாங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணு நாங்க இங்க இருக்கணுமா, இல்ல நாங்க எங்கேயாவது வெளியே போயிடணுமான்ட்டு யாராவது பதில் சொல்லணும் சார். அரசு தான் பதில் சொல்லணும். வணக்கம், என்னுடைய பேர் வந்து எடின். இந்த பகுதியில வந்து ஒரு 5 வருஷமா நான் வாழ்றேன். இந்த 5 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுவாசமான ஒரு காற்றை நான் வந்து சந்திச்சுட்டு வந்தேன். அதாவது எண்ணூருக்கு முன்னாடி இருக்க ஆர்கனர் தொகுதியில இருந்து இங்க வந்து பார்க்கும்போது இந்த 5 வருஷத்துல ஒரு சுடுகாடு மத்தியில வாழ்ற மாதிரி ஒரு உணர்வா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த நார்த் மெட்ராஸ் கம்பெனி, ஒரு பக்கம் கோரமண்டல், கொத்தாரி, பவுண்டரியில ஒரு இது மாதிரி ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கிற இந்த இடத்துல தினமும் ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து செத்து போய்க்கிறாங்க. சுவாசிக்கவே முடியாது. காலையே எழுந்து நீங்க ஒரு வாக்கிங் போன மூச்சு திணறும், ஒரே நெஞ்செல்லாம் எரியும். அந்த மாதிரி ஒரு சூழல் இங்க இருக்க மக்கள். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையில எல்லாருக்குமே வந்து சுவாச பிரச்சனை இருக்கு, கேன்சர் இருக்கு, பார்வை குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ் அதிகமான போகுதுன்னா இந்த இடம் தான். இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆரம்ப காலத்துல இருக்கிற மக்களுக்கு பற்கள் எல்லாம் எதுவுமே ஒழுங்கா இருக்குது. அந்த வெண்மை நிறமே போயிடுச்சு. எல்லாருக்குமே மஞ்சள் நிறத்துல தான் இருக்கும். இந்த ஆத்தை ஒட்டி இருக்கிற இந்த மக்கள், மீனவ மக்களுக்கு மழை பெய்யும், ஒவ்வொரு முறை மழை பெய்யும்னா அவங்களோட பேரும் சொல்லனா பேரும் தான். ஏன்னா இந்த கம்பெனிக்காரங்க வந்து அவங்களோட கழிவுகள் எல்லாம் இந்த ஆத்துல விட்டுறாங்க. அது வரும்போது இந்த சிவன்படை வீதி, காட்டுக்குப்பம், எண்ணூர் குப்பம், மோத்தார் குப்பம், இந்த ஆத்தை நம்பியா இருக்கிற இந்த தொழில் செய்யற மீனவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எப்படி சொல்றதுன்னா, படிப்பறியாத மக்கள், பாமர மக்கள் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அடுத்த தலைமுறையை பாதிக்குது. இது எத்தனை பேர் வந்தாலும் இதை யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த டைம் வந்து அவங்க ஏதோ ஒரு நிவாரணம் கொடுத்துறாங்க, அவங்களோட வாயை அடைச்சிடறாங்க. இதை ஆட்சியாளர்கள் இதை கருத்தில் கொண்டு இதை சரி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செயல்பாடெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? அவங்க மாசு கட்டுப்பாடு வராங்க, வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பிரச்சனை இருக்கும்போது மட்டும் வராங்க, வந்து அதுக்கப்புறம் அவங்க தூங்கிடுறாங்க போயிட்டு. இன்னொரு விஷயம்னா அந்த சூழல் இருக்குல்ல, அந்த நேரத்துல வர மாட்டாங்க. எல்லாமே அமைதியாயிட்டு கம்பெனிக்காரனா அலர்ட் ஆயிட்டு ஃப்ரீ ஆயிடுவான். நார்மலான இருக்கிற நேரத்துல மட்டும் அவங்க வந்து இங்க எதுவுமே நடக்கல அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஒண்ணும் இல்லைங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும், உயர் அதிகாரி எல்லாரும் அவங்களோட காரை திறந்துட்டு ஒரு வாக்கிங் வர சொல்லுங்க. எண்ணூர் பகுதிக்கு நடந்து வாக்கிங் வர சொல்லுங்க. இல்லைன்னா அவங்க கார்ல வந்தா கூட சரி, கண்ணாடி திறந்து வர சொல்லுங்க. அந்த போகும்போது இப்ப நீங்க அனுபவிச்சீங்க இந்த ஸ்மெல் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. காலையில என்னோட மகனை வந்து ஃபுட்பால் கூட்டு போவேன், ஒரு 5 மணிக்கு கூட்டு போவேன். அவனை கூட்டு போகும்போது அந்த கொத்தாரி, கோரமண்டல் அதை கிராஸ் பண்ண முடியாது. இந்த சல்பர், அந்த யூரியா, அந்த ஸ்மெல் வந்து மூக்கெல்லாம் ஏறியும். என் பையன் கேட்பான், அப்பா என்ன பையனு இது உர தொழிற்சாலை, விஷ தொழிற்சாலைன்னு சொல்லுவேன் நான். மக்களுக்கு எந்த ஒரு திட்டமும் மக்கள் பயன்பாட்டுக்கு தான்.
ஆனா அந்த மக்களை கொள்ற இந்த மாதிரி திட்டம் வந்து அதை உடனே அரசு நிறுத்தணும். ஆனா ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. காலங்காலமாக ஆட்சியாளர் ஆட்சி மாறுது, ஆட்சியாளர் மாறுது. ஆனா எண்ணூர் மக்களோட நிலைமை அப்படியேதான் இருக்கு.